ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது. உங்கள் ராசிக்கு தான் ராகு வரார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காலஸ்திரி கண்டிப்பாக போக வேண்டும், தரிசனம் செய்ய வேண்டும். காலஸ்திரியில் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு கொடிமர தரிசனம் செய்வது நல்லது. மன அழுத்தம் தான் வரும். மன அழுத்தம் வருவது என்றாலே வயிறு கடும். லிவரில் பிரச்சனையோ, கிட்னியில் பிரச்சனையோ, அசிடிட்டியோ, இதெல்லாம் செரிமான கோளாறு வந்தால்தான் மன அழுத்தம் வரும் என்பதை மருத்துவர்கள் சொல்கிறார்கள். எனவே உணவு விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களும் ஜெயம் ஏற்படும். சனியுடைய ஜென்ம சனி விலகி பாத சனியில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்றம் அனுகூலம் எல்லாம் கிடைக்கும், சுபிச்சம் கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் மனசோர்வாக இருந்தாலும் நீங்கள் தட்டி கொடுத்தால் போதும். பழைய பகைவர்கள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்வது ஏற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். லாபம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். முதலீடுகள், நிலம் விற்கலை, வாங்கலை, வீடு விற்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஷேரில் போட்டதெல்லாம் திடீரென்று பூமாகக்கூடிய அமைப்பில் அதிலிருந்தெல்லாம் வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரகத்தை நீங்கள் தான் ஜென்மராகில் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம்.